வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு தான் வந்திருக்கோம் மக்களே. வேப்பம்பட்டில் இந்த சைட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ ஏன் வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப் ஷோ 19th இயர் ஆனிவர்சரிக்காக இப்போ வந்து நிறைய ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளப் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க சார். ஸோ அதுக்காகவும் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா தினேஷ் பிரதர் இருக்கார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். பிரதர், நம்ம சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குது கொஞ்சம் டீட்டெயில் அப்படியே கம்பெனி நேம்லாம் சொல்கிறேன். நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சைட் லான்ச் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ப்ராப் ஷெல். ஓகே. சென்னையிலேயே 18 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி தான் நம்ம ப்ராப் ஷெல். ஓகே. இப்போ 19 வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கோம். சூப்பர். ஸோ வந்து நம்ம ப்ராப் ஷெல் வரக்கூடிய சைட்டு தான் இது. நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சரினோ கரெக்டாக எக்ஸாக்டாக வேப்பம்பட்டில் இருக்குது. ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இதோட கனெக்டிவிட்டிலாம் எங்கே இருந்துலாம் வரும்? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரதா ரெண்டுக்குமே ஆப்டான ஒரு லேஅவுட் தான் அது. ஓகே. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வந்து இந்த ஏரியாவில் தான் ஹையாக போயிட்டு இருக்கு வேப்பம்பட்டுக்கு கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா நம்ம லேஅவுட் வந்து புதுசாக திருப்பதி பை பஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், ஹைவே போட்டிருக்காங்க. அது எக்ஸ்பிரஸ் ஹைவே. அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் நம்ம லேஅவுட். ஓகே, கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் தான் நம்ம லேஅவுட். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சைடு வந்து லேண்ட் வேல்யூ இந்த சைடு இப்போ தான் நல்லா அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 4 கிலோமீட்டர் தான், ஒரு 15 நிமிஷம் ரீச் பண்ணிடலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. ஐடி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிரம் டைடல் பார்க் இருக்குது. நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தாலும் டைடல் பார்க் தெரியும். ஆமாம். ஸோ இது இல்லாமல் வந்து நியர்பை உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. விவேகானந்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஓகே. காலேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீராம் ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் பஜ்ரங்கன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இது எல்லாமே நியர்பையில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. உங்களுக்கு ஐடி கார்டு எல்லாமே இருக்குது நியர்பையில். சூப்பர் பிரதர். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை ஏக்கரில் எவ்வளோ பிளாட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ இருக்குது? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். நம்ம ப்ராஜெக்ட் இந்த 30 ஏக்கரில் வந்து இப்போதைக்கு நாங்கள் 10 ஏக்கர் பண்ணியிருக்கோம். பின்னாடி 20 ஏக்கர் அவைலபிளாக இருக்குது. இந்த 10 ஏக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 290 பிளாட் போட்டிருக்கோம். இதை லான்ச் பண்ணி ஒரு 4 months ஆகுது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிளாட் புக் பண்ணிட்டோம். 160 பண்ணால் 60 பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. ரிமைனிங் ஒரு 100 பிளாட் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே. இந்த 100 பிளாட்லையுமே நல்ல பிளாட்ஸ் ஆல் ஃபேஸிங் இருக்குது. எல்லா கார்னர் பிளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த 100 பிளாட்ஸில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுத்து? 600லேருந்து இருக்குது சார். 600லேருந்தே மினிமம். மிடில் கிளாஸும் நம்ம இது பை பண்ணணுங்கிற இதில் வந்து நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். சூப்பர். அதான் 600லேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குது? 600லேருந்து நம்ம 1/2 கிரவுண்ட் 1 கிரவுண்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே. அதான் வந்து இந்த கார்னர் பிளாட் அந்த மாதிரிலாம் இருக்காது? தாராளமாக இருக்குது. கார்னர் பிளாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சில பேர் ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்பாங்க, நார்த் ஃபேஸிங் கேட்பாங்க. எல்லா ஃபேஸிங்குமே அவைலபிளாக இருக்குது. சூப்பர். இப்போ இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் தான் இடம் வாங்க முடியும்? என்ன ஆஃபர் பண்ணுறீங்க? ஆஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 18 வருஷம் முடிஞ்சு 19 வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு ப்ராப் ஷெல் கம்பெனி. அதனால இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். 19 கோல்டு காயின் ஃப்ரீ. இங்கே நீங்கள் ப்ளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 19 கோல்டு காயின். அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எடுத்தால் 19? 800 ஸ்கொயர் ஃபீட் பை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆஃபர் எலிஜிபிள். இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் பஸ் போகிற ரோடு. ஓகே. ஆவடியிலேருந்து நமக்கு வந்து பஸ் 1 hour ஒரு பஸ் இருக்குது. ஓகே. இந்த இதுதான் பஸ் போகிற ரோட்டு. ஸோ வந்து அதை தான் சொன்னேன். எப்போ அந்த திருப்பதி பை பஸ் போடலாம் அந்த இது அப்ரிஷியேஷன் அதிகம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ் போகிற ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே. இது இந்த சைடு போனால் எங்கே வரும்? இந்த சைடு போனீங்கன்னா நேராக மேலக்கொண்டி ஒரு ஊர் கனெக்ட் பண்ணும். அப்படியே பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் ரோட கனெக்ட் பண்ணும் இந்த ரோடு. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஏரியாலே வந்து ஹை அப்ரிஷியேஷன் உள்ள ஏரியானா இதுதான். இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு 30 ஏக்கர் டவுன்ஷிப் மெகா டவுன்ஷிப்பாக ஃபியூச்சரில் இருக்கும். ஒரு 700லேருந்து 800 ஃபேமிலிஸ் இந்த ஃபியூச்சரில் அந்த லேஅவுட்டில் இருப்பாங்க. ஓகே. ஸோ மெகா டவுன்ஷிப்பாக இருக்கும். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு 19 கோல்டு காயின் கொடுப்பீங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லாம் எடுக்கிறாங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆஃபர் இருக்குது. நமக்கு வந்து நெகஷியபிள் இருக்குது. நம்ம அது பண்ணிக்கலாம். ஓகேங்க பிரதர். நம்ம சைட்டை பற்றி எல்லாரும் பார்த்துட்டோம். ஆனால் சைட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, எது வரப்பு? அப்போ அந்த அம்யூனிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேஅவுட்டில் வந்து இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்காத ஒரு அம்யூனிட்டிஸை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த லேஅவுட்டில். ஏன்னா நம்ம லேஅவுட்டில் வந்து கிளப் ஹவுஸ் கட்டுறோம். கிளப் ஹவுஸ். ஆமாம். நீங்கள் வேப்பம்பட்டில் எந்த ஒரு லேஅவுட்டுமே கிளப் ஹவுஸே பார்க்க முடியும். ஆமாம். இன்றைக்கி தான் நாங்கள் பூமி பூஜை போட்டிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக அந்த கிளப் ஹவுஸில் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிம் வந்துடும், இண்டோர் கேம்ஸ் வந்துடும், சின்னவங்க பெரியவங்களுக்கான இண்டோர் கேம்ஸ் வந்துடும். இது இல்லாமல் மெடிடேஷன் ஏரியா வந்துடும், யோகா பண்ணுறதுக்கான தனி ஒரு போர்ஷன் வந்துடும். இது இல்லாமல் பார்ட்டி ஹால் வந்துடும். இது எல்லாமே வந்து இந்த கிளப் ஹவுஸில் வந்துடும். இது இல்லாமல் பார்க் கட்டிட்டு இருக்கோம். பெரிய லேண்ட் ஏரியா 29 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க் வந்துடும் உங்களுக்கு. அதுவும் இது இல்லாமல் யூஸ்வலாக எல்லா லேஅவுட்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு இருக்குது, 33 feet ரோடு, நல்ல வைடான ரோடு இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அம்யூனிட்டி ட்ரீஸ் இருக்குது, சுற்றி காம்பவுண்ட் வந்து ஒரு கேட்டட் கமிட்டியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அது இல்லாமல் எல்லா பிளாட்டுக்கும் தனித்தனியாக வாட்டர் டேப். நம்ம வாட்டர் டேப் தனியாக கொடுத்துருக்கோம். தண்ணியை பொறுத்தவரை 30 to 40 feetலேயே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்துடும். ஓகே. தண்ணி வந்து பியூர் வாட்டர், சால்ட் வாட்டர் கிடையாது அந்த ஏரியாவில். சூப்பர். நம்ம லேஅவுட்டில் ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 lakhs இருந்தாலே போதும். நம்மளால இங்கே ஒரு பிளாட் புக் பண்ணிக்க முடியும். ரிமைனிங் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். ஓகே. 8 to 9% பண்ணிக்கலாம் பேங்க் லோன். ஓகே. மோஸ்ட்லி என்னென்ன பேங்க்லாம் பண்ணி வச்சிருக்கோம்? நம்ம எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்கும் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த லேண்டுக்கு வந்து ஏபிஎஃப் அப்ரூவல் இருக்கு. ஸோ எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்கும் நம்ம பண்ணுறோம். சூப்பர். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா அதோட பட்ஜெட் எவ்வளோ? 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 12 lakhs
ஓகே சம்திங் அவ்வளோதான் ஒரு 12 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு சொந்தமான இடம் வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட ஃபேஸ் 1லேயே பார்த்தீங்கன்னா 294 பிளாட் போட்டிருக்காங்க. 294 குடும்பம் இது உள்ள வரப்போகுது அப்படின்றதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போடும்போது அதோட அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபேஸ் 1 நம்ம எடுத்துப்போமே, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,999. நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் 1,999. அதை வந்து 2000 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. 2000 ரூபா தான் கொடுக்குறோம். மார்க்கெட் ப்ரைஸ் 2400 போயிட்டு இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,999 அந்த ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ரிசியேஷன் அதிகமாகும், ஆனால் ப்ரைஸ் கூடிரும் கண்டிப்பாக. ஓகே, ஆனால் அப்போ இந்த ப்ரைஸில் கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ரெண்டாவது என்னன்னா, இப்போ நிறைய பேர் லேஅவுட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் லேஅவுட் போட்டு கொடுத்துட்டு முன்னாடி அதிக ப்ரைஸ்க்கு விற்பாங்க. ஆமாம், நாங்கள் அப்படி பண்ணல. ஆண்டூர் ப்ராஜெக்ட் ரோட்டு பக்கத்தில் நாங்கள் ஃபஸ்ட் லேஅவுட் போட்டோம். இதுக்கு தான் பின்னாடி 20 ஏக்கர் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபேஸ் 1லேயே நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா லேண்டோட வேல்யூ அதிகம். இதுக்கு தான் நாங்கள் இந்த லேஅவுட் பின்னாடி தான் நாங்கள் போட போகிறோம். 20 ஏக்கர் போட போகிறோம், ஃபேஸ் 2 போட போகிறோம். அப்படிங்கிறப்ப ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 1,999 வாங்கினீங்கன்னா அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே பிரதர். இந்த சைட்டை விசிட் பண்ணோன்னா கேப் எதாவது அரேஞ்ச் நீங்கள் சென்னையில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இது கேப்ல வந்து பண்ணலாம். நாங்களே கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சூப்பர். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள்.